அன்பு மாணவ கண்மணிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 11ஆம் வகுப்பில் கணித பாடத்தில் 2ஆம் தொகுதியில் பாடம் 8 வெக்டர் இயற்கணிதத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதில் இன்னைக்கு இப்போ நம்ம வகுப்பு 4 பார்க்குறோம். வகுப்பு 4ல் ஒரு இம்பார்ட்டன்ட் தேற்றம், ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் 5 மதிப்பெண் கொண்ட தேற்றம். என்ன பாருங்க, தேற்றம் 8.3. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. நடுக்கோடுகள், அப்போ நடுக்கோடுகள்னா என்ன சார் அப்படின்னா, ஒரு முக்கோணம்னா 3 உச்சிகள் இருக்கும். அதில் அந்த உச்சியிலிருந்து எதிர்பக்கத்துக்கு நடுப்புள்ளியில் இணைக்கும் கோடு இருக்கு பாரு, அந்த கோடுக்கு பேரு நடுக்கோடு. அப்போ ஒரு முக்கோணத்துக்கு எத்தனை நடுக்கோடுகள் இருக்கும்? 3 நடுக்கோடு இருக்கும். அதான் நடுக்கோடுகள். அந்த 3 நடுக்கோடுகளும் ஒரே புள்ளியில் செல்லும். அந்த ஒரு புள்ளியை ஜி அப்படின்னு சொல்லிடலாம். ஓகேவா? அதான் இப்ப நம்மள ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு முக்கோணத்தின் நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும் என நிறுவுக. அப்போ நிரூபணம் பாருங்க. ஒரு டயக்ராம் போட்டணும் பாருங்க. முக்கோணம் ஏபிசி, ஏபிசி, ஏ இதிலிருந்து பிசிக்கு நடுக்கோடு வரைகிறேன். அப்ப இந்த புள்ளியை டின்னு எடுத்துரு. பியிலிருந்து ஏசிக்கு நடுக்கோடு வரைகிறேன், அதை ஈன்னு எடுத்துக்கோ. சியிலிருந்து நடுக்கோடு வரைகிறேன், அதை எஃப் அப்படின்னு எடுத்துக்கோ. இது எல்லாமே சந்திக்கும் புள்ளி ஜி. இப்போ நமக்கு நடுக்கோடுகள் என்னன்னு சொன்னோம்ல, அப்போ அந்த நடுக்கோடுகள், அந்த வரையறைப்படி அந்த நடுக்கோடு இருக்கு பாரு, இந்த எல்லா நடுக்கோடுகளும் ஒரு புள்ளியில் சந்திக்கும் சொன்னோம்ல, அந்த புள்ளி நடுக்கோட்டை 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். முக்கோணத்துக்கு எத்தனை புள்ளி? 3 புள்ளி. அப்ப இது 2:1, 2:1 கூட்டினா 3. இது ஓகேவா? இது மைண்ட்ல வச்சுக்கணும். இது ரிசல்ட், முடிவு. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த இது படி பாருங்க. முக்கோணம் ஏபிசியில் ஆதி ஓவை பொறுத்து ஏபிசிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே. எப்படி? முக்கோணம் ஏபிசியில் பாருங்க, முக்கோணம் ஏபிசியில் ஆதி ஓவை பொறுத்து. எங்க சார் இங்க ஆதியே இல்லையே சார்? நம்ம என்ன சொன்னோம், இது கட்டிலா வெக்டர். ஆதி ஒண்ணுக்கு மேற்பட்ட எங்கனா இருக்கலாம். அப்போ அது கட்டிலான்னு சொன்னோம்ல, அப்போ இங்க எங்கனா இருக்கலாம் ஓ. அப்போ ஓஏ வெக்டர், ஏ வெக்டர், ஓபி வெக்டர், பி வெக்டர், ஓசி வெக்டர், சி வெக்டர் என்க. இதெல்லாம் டவுட் இல்லைல்ல? ஆதி ஓவை பொறுத்து ஏபிசிக்களின் நிலை வெக்டர்கள் முறையே ஏ வெக்டர், பி வெக்டர், சி வெக்டர் என்க. அடுத்தது இந்த டிஇஎஃப் இருக்கு பாருங்க, கேபிட்டல் லெட்டர் டி கமா இ கமா எஃப் என்பவை முறையே பிசி கமா சிஏ கமா ஏபியின் மையப்புள்ளிகள். முறையே பிசி கமா சிஏ கமா ஏபியின் மையப்புள்ளிகள் என்க. ஓகேவா? நம்ம பிரிவு சூத்திரம் பார்த்தோம்ல, நிலை 3 கேஸ் 3 மையப்புள்ளிகளா இருந்தா ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 m1 n1 1 + 1 2. அப்போ இங்க என்ன பண்ணலாம், ஓடி டி இன் நிலை வெக்டர், ஓடி வெக்டர் ஈக்குவல் டு பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர், பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அதே போல E இன் நிலை வெக்டர்
ஓ இ வெக்டர் ஈக்குவல் டு பாரு ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது f இன் நிலை வெக்டர் ஓ எஃப் பாருங்க ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இது வந்து நம்ம அந்த தேற்றம் தானையா, பிரிப்பு சூத்திரம் தேற்றம் பார்த்தோம்ல, நிலை 3 அதை பயன்படுத்தி இதை போட்டுட்டோம். ரைட், இப்போ என்ன இப்போ இதை எழுதுனாவே 1 மார்க்கியா நமக்கு, இதுக்கு 1 மார்க். இந்த புள்ளிகளை வச்சு ஈஸியா பை 2 அப்படின்னு போட்டுருங்க. அடுத்தது இப்போ ஏடி இந்த நடுக்கோடு எடுத்துக்கிறேன். ஏடி என்ற நடுக்கோட்டை ஜி என்ற புள்ளி 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும். பாருங்க இங்க நம்ம என்ன பண்றோம் பாருங்க, ஏடி என்ற நடுக்கோட்டை ஜி என்ற புள்ளி, ஏடி என்ற நடுக்கோட்டை ஜி நான் G1 எடுத்துக்கிட்டோமாதே, G1 என்ற புள்ளி 2:1 என்ற விகிதத்தில், 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கிறது, உட்புறமாக பிரிக்கும், உட்புறமாக பிரிக்கும். இதுல டவுட் இல்லைல்ல உங்களுக்கு? இப்ப நீ இதை என்ன பண்ணலாம், அழகா தனியா கழட்டிக்கலாம் இதை மட்டும். இப்போ ஓ எங்க இருக்குன்னு ஒரு டவுட் வந்துச்சு இல்லை உங்களுக்கு? நான் என்ன பண்றேன் பாரு, இதான நடுக்கோடு. அப்போ நான் என்ன செய்யறேன், இந்த பாருங்க, சரி பாரு, ஏ டி பாரு, ஏடி இது என்ன ஓ, இது வந்து என்ன G1. எப்படி பிரிக்குது, 2:1 பாரு, AG1 2 1. OA இது வந்து என்ன A வெக்டர், OD இது என்ன D வெக்டர். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் OG1 இதுதான் நமக்கு தேவை. ரைட், இப்போ என்ன பண்ணுவீங்க, அந்த வரையறைப்படி OG1 ஈக்குவல் டு 2 இன்ட்டு OD வெக்டர், 2 இன்ட்டு பாரு OD வெக்டர் பிளஸ் 1 இன்ட்டு OA வெக்டர், 1 இன்ட்டு OA வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 + 1. அப்போ 2 இன்ட்டு OD வெக்டர், இது டீனு போடாத, டீனு போடலாம் இல்லைன்னா போடலன்னா பரவாயில்ல. இங்க பாரு OD வெக்டர் இங்க இருக்கு இல்லையா, பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் 1 இன்ட்டு OA வெக்டர்னு என்ன சொன்னேன், ஏ வெக்டர், 1 இன்ட்டு ஏ வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 + 1 3. அப்போ இது என்ன எழுதுவேன், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர், ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 3 அப்படின்னு எழுதலாம். ஓகேவா? இதே மாதிரி இப்போ இங்க எப்படி சொன்னையோ அதே மாதிரி பாருங்க, BE என்ற கோட்டை G என்ற புள்ளி உட்புறமாக 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். இங்க எழுதுன மாதிரியே BE என்ற கோட்டை, BE என்ற கோட்டை G என்ற புள்ளி, G என்ற புள்ளி 2:1 என்ற விகிதத்தில் உட்புறமாக பிரிக்கும், உட்புறமாக பிரிக்கும். ஓகேவா? அப்போ இங்க போட்ட மாதிரியே ஒரு டயக்ராம் போடலாமா? ஓகேவா? இதான் O, இது வந்து என்ன B, இது வந்து என்ன E, இது G, G என்ன G2. இப்போ நமக்கு இது 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்குது. இதான் நமக்கு B வெக்டர்.
இது தேவை. OE வெக்டர் ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஓகேவா? அப்போ வரையறைப்படி OG வெக்டர் G-ஐ 2 போட்டுக்கிட்டோமா, ஈக்குவல் டு 2 இன்ட்டு OE வெக்டர், 2 இன்ட்டு OE வெக்டர் பிளஸ் 1 இன்ட்டு OB வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் 1. எழுதிடலாமா? இது ஓகேவா? இப்போ பாருங்க, ஈக்குவல் டு 2 இன்ட்டு OE வெக்டர் A வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடு. பிளஸ் 1 இன்ட்டு OB வெக்டர்னு என்ன சொன்னேன், B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 பிளஸ் 1 3. அப்போ ஃபர்ஸ்ட் A வெக்டர் பிளஸ் அடுத்தது என்ன இருக்கு, B வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 3. இது OG2 வெக்டர். சிமிலர்லி இதை போலவே OG3 வெக்டர் ஈக்குவல் டு என்ன போடுவேன், A வெக்டர் பிளஸ் B வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 3ன்னு சொல்லலாம். அதாவது CF என்ற கோட்டை G என்ற புள்ளி 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். which implies G என்ற புள்ளி எது, CF என்ற கோட்டை, CF என்ற கோட்டை CF-ஐ 2:1 என்ற விகிதத்தில் பிரிக்கும். அவ்வளவுதானையா? therefore முக்கோணத்தின் குத்துக்கோடுகள், அதாவது நடுக்கோடுகள் ஒரு புள்ளியில் சந்திக்கும். அதை எடுத்து எழுதி வேண்டியதுதான். தேற்றம் 8.4. இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க், ரொம்ப முக்கியமான 5 மார்க். இதுவும் பாருங்க, ஒரு நாற்கரம் இணைகரமாக இருக்க தேவையானதும் மற்றும் போதுமானதுமான நிபந்தனை அதன் மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் என்பதாகும். லோயர் ஸ்டாண்டர்ட்லயும் நம்ம படிச்சிருக்கோம். இதை ஒரு இணைகரம்னு எடுத்தா எதிர் பக்கங்கள் சமம், மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். இந்த 2 ரிசல்ட் தான். இதுதான் ப்ரூஃப் மறுதலை, கான்வெர்ஸ்ல ப்ரூஃப் கொடுக்க போறோம். ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு நாற்கரம் இணைகரமாக இருக்க தேவையானதும் மற்றும் போதுமான நிபந்தனை மூலைவிட்டங்கள் இரு சமக்கூறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்போ நம்ம லெட் அஸ் கன்சிடர் a parallelogram. ஒரு இணைகரத்தை நம்ம இப்ப எடுத்துக்க போறோம். பாருங்க, நிரூபணம். ஒரு இணைகரம் எடுத்துக்கலாம். A B C D. இது ஒரு இணைகரம். இணைகரம் அப்படின்னா எதிர் பக்கங்கள் சமம். பாருங்க, இது சமம், இது சமம். அதே போல இது ஒரு மூலைவிட்டம் AC, இது ஒரு மூலைவிட்டம் BD. ஓகேவா? இது ரெண்டும் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும் அப்படின்றத இப்போ நம்ம ப்ரூவ் பண்ணணும். இது ஓகேவா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், இந்த இணைகரம் ABCDயில் ஆதி ஓவை பொறுத்து இவைகளின் நிலை வெக்டர்கள் முறையே OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர், OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர், OC வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர், OD வெக்டர் ஈக்குவல் டு D வெக்டர் என்க. இது ஓகேவா? இதுல டவுட் இல்லைல்ல? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எதிர் பக்க இணைகரம்னா எதிர் பக்கங்கள் சமம். நாற்கரம் ABCDயை இணைகரம் என்க. ஃபர்ஸ்ட் நம்ம நாற்கரம் ABCDயை இணைகரம் என்க. ஒரு இணைகரம் ABCD அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? இப்போ ப்ரூவ் பண்ணும்போது எதிர் பக்கங்கள் சமம். therefore எதிர் பக்கங்கள்
பக்கங்கள் என்ன சொல்ல போறோம்? சமம். எதிரெதிர் பக்கங்கள் சமம். அப்ப இங்கே ஏபி எதுக்கு சமமா இருக்கு பாரு? ஏபி டிசிக்கு சமமா இருக்கு. டிசிக்கு சமம். இப்ப நீ என்ன பண்ணுவ? இதை ஓபி மைனஸ் ஓஏன்னு போடலாமா? ஓபி மைனஸ் ஓஏ. இதை ஓசி மைனஸ் ஓடி அப்படின்னு போடலாம். ஓபினா பி வெக்டர், ஓஏனா ஏ வெக்டர், ஓசினா சி வெக்டர், ஓடினா டி வெக்டர். இப்போ மைனஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடுமா? பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர். இந்த மைனஸ் நைஸா அந்த பக்கம் போனா என்ன ஆயிடும்? பிளஸ் ஆயிடும். ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இதுல டவுட் இல்லைல்ல? ரெண்டு பக்கமும் இரண்டால் வகுக்க, இருபுறமும் இரண்டால் வகுக்க. அப்ப இது பாரு, பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இது பாருங்க, ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு வந்துருமா? இப்போ பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர், அப்ப இங்க பாரு, பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. மையப்புள்ளி வந்துடுச்சா? பிடியினுடைய மையம் இது, இது ஏசியினுடைய மையம். அப்போ நீ எடுத்தது என்ன எடுத்த? எதிரெதிர் பக்கங்கள் சமம் சொன்ன. இங்க என்ன வந்திருக்கு? மூலைவிட்டங்கள் அந்த மையம் சமம். ஒரு இணைகரத்தில் எதிரெதிர் பக்கங்கள் சமம். அடுத்தது மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும். therefore மூலைவிட்டங்கள் ஒன்றையொன்று இரு சமக்கூறிடும். இரு சமக்கூறிடும். ஓகேவா? இதனுடைய மறுதலையாக கான்வர்ஸ் பார்ட், மறுதலையாக என்ன பண்ண போறோம்? மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும்னு எடுத்துட்டு எதிரெதிர் பக்கங்கள் சமம்னு காட்ட போறோம். அப்போ மூலைவிட்டங்கள் ஒன்றை ஒன்று இரு சமக்கூறிடும்னா பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் என்ன இருக்கு? சி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இந்த 2வை விட்டுட்டோமா பி வெக்டர் பிளஸ் டி வெக்டர் ஈக்குவல் டு ஏ வெக்டர் பிளஸ் சி வெக்டர். இருபுறமும் இரண்டால் பெருக்க, ரெண்டு ரெண்டு கேன்சல் ஆயிடும்ல. இப்போ பி வெக்டர்னா என்ன? ஓபி வெக்டர், டி வெக்டர்னா ஓடி வெக்டர், ஏ வெக்டர்னா ஓஏ வெக்டர், சி வெக்டர்னா ஓசி வெக்டர். ஓகேவா? மூலைவிட்டம் பாரு, ஏசி மூலைவிட்டம். அப்போ ஓசி மைனஸ் ஓஏன்னு வரணும். இப்போ இங்க பாருங்க, இந்த மூலைவிட்டம் எடுத்தினா நீ எடுத்திருக்கிறது மூலைவிட்டம். இப்போ நான் என்ன செய்யறேன்? எதிரெதிர் பக்கங்கள் தானே சமம்னு காட்ட போறோம். ஸோ ஓபி இருக்கு பிளஸ் ஓஏ இந்த பக்கம் கொண்டு வந்துரு. ஓபி மைனஸ் ஓஏன்னு வந்துடுச்சு. ஓசி இருக்கு பிளஸ் ஓடி அந்த பக்கம் கொண்டு போயிடு, மைனஸ் ஓடி. ஓபினா இப்போ ஓபி மைனஸ் ஓஏனா இதை ஏபி வெக்டர்னு எழுதலாமா? ரெண்டாவதுல இருந்து ஃபர்ஸ்ட்டை கழிப்போம். ஓசி மைனஸ் ஓடி அப்படின்னா இதை வந்து என்ன பண்ணலாம்? டி சி வெக்டர்னு எழுதலாமா? இல்லை, ஓசி மைனஸ் ஓடி டிசி. கரெக்ட். பாருங்க, ஓசி மைனஸ் ஓடி. இப்போ இங்கே செக் பண்ண படத்தில் ஏபி டிசிக்கு சமம்னு வந்துடுச்சு. சிறப்பச்சா பாருங்க. therefore கொடுக்கப்பட்டது என்ன ஆயிடும்? நிறுவப்பட்டது. ரைட்? கொடுக்கப்பட்டது நிறுவப்பட்டது. இப்போ பயிற்சி 8.1 இப்போ நம்ம அந்த தேற்றம் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ணி 4வது சம் ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க், ரொம்ப முக்கியமான 3 மார்க். முக்கோணம் ஏபிசியில் ஏபி மற்றும் ஏசியின் மையப்புள்ளிகள் முறையே டி மற்றும் இ எனில் பிஇ வெக்டர் பிளஸ் டிசி வெக்டர் ஈக்குவல் டு 3/2 பிசி வெக்டர் என நிறுவுக. இதான் கொஸ்டின். ஒரு இம்பார்ட்டன்ட் 3 மார்க். இப்போ இதுக்கு சொல்யூஷன், தீர்வு கொஸ்டின்ல இருந்தே நம்ம தீர்வு கொடுக்கலாம். இதுக்கு கொஸ்டின்ல இருந்தே தீர்வு கொடுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரஃப் டயக்ராம் 1 மார்க். ரஃப் டயக்ராம் வரைஞ்சா 1 மார்க்.
பாருங்க, முக்கோணம் ஏபிசி ஒரு முக்கோணம் எடுத்துக்கோ. பாருங்க, ஏ பி சி முக்கோணம் ஏபிசியில் ஏபி மற்றும் ஏசியின் மையப்புள்ளிகள், ஏபி மற்றும் ஏசியின் மையப்புள்ளிகள் டி மற்றும் இ. அப்ப இங்க மையப்புள்ளி டி, இங்க மையப்புள்ளி இ. சரி பச்சா பாருங்க. இப்போ அடுத்து என்ன சொல்றான், பிஇ சேர்க்கணும். பிஇ சரி பச்சா, ஏரோ மார்க். அதே போல டிசி, டில இருந்து சியை சேர்க்கணும். இப்படி இருக்கு ஏரோ மார்க். இதை கூட்டினா இந்த பிசியில பிசி வந்து 3/2 1.5 மடங்கு பிசிஐ போன்று 1.5 மடங்கு என காட்டுக. கொஸ்டின் முடிஞ்சு போச்சா? கொஸ்டின் புரியுதா இப்போ எப்படி? நல்லா ரைட். நான் இப்போ என்ன பண்றேன், பொதுவா முக்கோணம் ஏபிசியில் ஏபிசியின் நிலை வெக்டர்கள் முறையே இப்படி எழுதலாம்ல. முக்கோணம் ஏபிசியில் ஏயின் நிலை வெக்டர் OA வெக்டர் ஈக்குவல் டு A வெக்டர், B இன் நிலை வெக்டர் OB வெக்டர் ஈக்குவல் டு B வெக்டர், C இன் நிலை வெக்டர் OC வெக்டர் ஈக்குவல் டு C வெக்டர் என்க. இதுல டவுட் இல்லை யாருக்கும்? அடுத்தது, கொடுக்கப்பட்ட விவரப்படி D மற்றும் E என்பவை AB, AC-க்களின் மையப்புள்ளிகள். கொடுக்கப்பட்ட விவரப்படி DE என்பவை D, E என்பவை AB மற்றும் AC-க்களின் மையப்புள்ளிகள். AB, AC-யின் மையப்புள்ளிகள். ஓகேவா? அப்படின்னா மையப்புள்ளி which implies OD வெக்டர் என்ன ஆகும்? OD வெக்டர் என்ன பண்ணுவேன்? A வெக்டர் பிளஸ் B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. அடுத்தது OE வெக்டர் என்னவா இருக்கும்? OE வெக்டர் A வெக்டர் பிளஸ் C வெக்டர், A வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 என இருக்கும். இது பிரிப்பு சூத்திரத்தில் மையப்புள்ளியில் இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் BE வெக்டர் சொல்லியிருக்கான். BE வெக்டர் நம்ம நிலை வெக்டர்கள் டெஃபினிஷன் ஒரு முடிவு ப்ரூவ் பண்ணோம்ல. ரெண்டாவதுல இருந்து ஃபர்ஸ்ட் கழி OE வெக்டர் மைனஸ் OB வெக்டர், அதானே ப்ரூஃப். அதுக்கு இப்போ OE நமக்கு தெரியும் என்னையா? A வெக்டர் பிளஸ் C வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 மைனஸ் OB என்ன நமக்கு? B வெக்டர். ஓகேவா? இப்போ இந்த 2 LCM எடுத்தா A வெக்டர் பிளஸ் C வெக்டர் மைனஸ் 2 இன்ட்டு B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2 கிடைக்கும். ஓகேவா? இது BE வெக்டர் நமக்கு. சரி, அடுத்தது என்ன சொல்லியிருக்கான்? DC வெக்டர் கண்டுபிடிக்கணும். DC வெக்டர் OC மைனஸ் OD வெக்டர், OC மைனஸ் OD வெக்டர். OC என்ன? C வெக்டர் மைனஸ் OD, OD பாரு A வெக்டர் பிளஸ் B வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. 2 LCM 2 இன்ட்டு C வெக்டர் மைனஸ் மைனஸ் காமன், அப்போ மைனஸ் A மைனஸ் இன்ட்டு பிளஸ் மைனஸ் B ஹோல் டிவைடட் பை 2னு போடலாமா? இது DC வெக்டர். சரி பச்சா, கொஸ்டின்ல இது ரெண்டையும் கூட்ட சொல்றான் இல்லையா? அப்போ BE வெக்டர் பிளஸ் DC வெக்டர், DC வெக்டர் ஈக்குவல் டு ரெண்டையும் கூட்டிக்கலாமா? RHS LHS LHS கூட்டின மாதிரி RHS 2 LCM, 2 LCM. இங்க A வெக்டர் பிளஸ் C வெக்டர் மைனஸ் 2B வெக்டர் அப்புறம் பிளஸ் 2C வெக்டர்
அப்புறம் மைனஸ் ஏ வெக்டர், அப்புறம் மைனஸ் பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. ஓகேவா? ஹோல் டிவைடட் பை 2. இப்போ பாரியா, பிளஸ் ஏ மைனஸ் ஏ கேன்சல் ஆயிடுச்சா? அடுத்தது 2c c 3 இன்ட்டு சி வெக்டர். வேற என்ன இருக்கு பாரு, மைனஸ் 2b மைனஸ் பி மைனஸ் 3 இன்ட்டு பி வெக்டர் ஹோல் டிவைடட் பை 2. இங்க ஒரு 3 காமனா வெளியே எடுத்துரு பை 2. சி வெக்டர் ஓசி வெக்டர்னு போடலாமா? மைனஸ் பி வெக்டர் ஓபி வெக்டர்னு போடலாமா? இப்போ இது 3/2 ஓசி மைனஸ் ஓபினா பி இன்ட்டு சி வெக்டர் தானையா, ஓசி மைனஸ் ஓபி. அவ்வளோதான், ப்ரூவ் பண்ணிட்டோம் பாருங்க. ரைட்? இது இல்லைன்னா நீ என்ன பண்ண, கொஸ்டின்ல இருக்கிறத எடுத்து அப்படியே எழுதிரு. பயிற்சி 8.1 ஃபர்ஸ்ட் சம்ல பாருங்க. வரைபடம்னா இங்க பொதுவாக எக்ஸ் அச்சு ஒய் அச்சுன்னு சொல்லுவோம். இங்க என்ன பண்றோம், திசைகள் இடப்பெயர்ச்சி எந்த திசையில நகருது பாரு. இது ஆதி, இந்த பக்கம் இடப்பக்கம் மேற்கு, வலப்பக்கம் கிழக்கு, மேல் பக்கம் வடக்கு, கீழ்ப்பக்கம் தெற்கு. நீ எப்படின்னா எடுத்துக்கோ. ஃபர்ஸ்ட் சம் பாரு, எப்படி பாரு, 45 கிலோமீட்டர். அப்போ அது திசை வேகம், அது வந்து நான் எண்ணளவு 30 டிகிரி, அதான திசை. கிழக்கிலிருந்து வடக்காக, கிழக்கு இங்க இருக்கு, வடக்கு 30 டிகிரி. ஓகேவா? கிழக்கிலிருந்து வடக்காக பாரு, ஏரோ மார்க் பாரு. எவ்வளோ கிலோமீட்டர்? 45 கிலோமீட்டர். 45 கிலோமீட்டர். சரி பச்சா, இது புரியுது இல்லை உங்களுக்கு எப்படின்னு? அதே மாதிரி இங்க பாருங்க, 80 கிலோமீட்டர், எண்ணளவு 80 கிலோமீட்டர். 60 டிகிரி மேற்கிலிருந்து தெற்காக. இங்க பாருங்க, இது மேற்கு, இது தெற்கு. 60 டிகிரி, இது மேற்கிலிருந்து தெற்காக 60 டிகிரி. ஓகேவா? எண்ணளவு எவ்வளோ? 80 கிலோமீட்டர். 80 கிலோமீட்டர். இது எப்படி போடணும் தெரியுது இல்லையா? இல்லை டவுட் இல்லை. நீ எந்த சம்மனா எடுத்துக்கையா, இதுதான் இல்லை 1 மார்க்கில் கேட்பாங்க. இப்போ சப்போஸ் நமக்கு மேற்கிலிருந்து தெற்காக, இது பார்த்துட்டோம், இதுவும் பார்த்துட்டோம். சரி, வடக்கிலிருந்து மேற்காக கொடுக்குறான்னு வச்சுங்களேன். ஒரு இதே அளவு 45 கிலோமீட்டர். இங்கே என்ன பண்ணியிருக்கோம், கிழக்கிலிருந்து வடக்காகன்னு கொடுத்தான், வடக்கிலிருந்து மேற்காக. அப்போ இதான் வடக்கு, இதான் மேற்கு. எவ்வளோ? ஒரு 45 டிகிரினா 45 டிகிரி. இங்கிருந்து வடக்கிலிருந்து மேற்காக 45 டிகிரி. இது கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர் அப்படின்னா இது போல அப்படியே நம்ம இதை குறிக்கலாம்ல. இதில் டவுட் இல்லை உங்களுக்கு. ரைட்? தேங்க்யூ.